நிச்சயமாக இந்த மாசம் யாராருக்கெல்லாம் வாழ்க்கை கிடைக்க போகுது தெரியுமா? யாரெல்லாம் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்களோ அவர்கள்தான் சாயப்பாவுடைய மெயின் டார்கெட், மெயின் ஃபோக்கஸ். நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் இருக்கு. கேட்க நேரம் இருந்துடுச்சுன்னா வாழ்வதற்கு உண்டான வழியையும் அது காட்டும். கையேந்தி நிற்கக்கூடிய நமக்கு இனி அந்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்த மாசம் ஃபுல்லா சாயப்பா பல விஷயத்தை உங்களுக்காக செய்ய போறார். அற்புதமான அதிசயமான சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. அன்பே சாய் பாடத்தை முழுவதுமா படிச்சு செயல்படுத்தக்கூடிய குழந்தைகளை யாராலையும் அசைச்சு பார்க்கவே முடியாது. இதுல ஒரு பெரிய மிராக்கிளும் நடக்குது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, போட்டுக்கு துணி இல்லாம, உறவுகள் இல்லாம, மனைவி இழந்தவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்திருக்காரு. கடவுள் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், சுத்தமான உள்ளம். அது இருந்துச்சுன்னா போதும், அவரை ஈஸியா அடைஞ்சிடலாம். பல விஷயங்கள் நம்ம செய்யலைங்க, அதனால நமக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கல. ஆனா கண்டு கொண்டுகிட்டார் உங்களை, கண்டுபிடிச்சிட்டார் உங்களை. இந்த மாசத்துல இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய 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 அதிசயத்தை செய்ய போறார். கவனத்தோட கேளுங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, இந்த மாசம் நல்ல மாசமாக அமையணும் அப்படின்னு சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உண்மையிலேயே போன மாசம் நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்களை அன்பே சாய் குடும்பத்துல சாய்பா வந்து செஞ்சிருக்கார். இதுல தொடர்ந்து 4 மணிக்கு எழுந்திருச்சு தன்னுடைய கடமைகளை சந்தோஷமா நம்பிக்கையோட செய்தவர்கள் 42 பேர். அந்த 42 பேருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கைய, நல்ல ஒரு வழியை அவர் காட்டியிருக்கார். எவ்வளவுதான் பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் கடவுளுடைய வழிபாடை மட்டும் நிறுத்திட்டா நம்ம வாழ்க்கையில பலதை நம்ம மறுபடியும் இழக்கக்கூடிய நிலை வரும். இந்த மாசம் ரொம்ப அருமையான மாசம், அற்புதமான மாசமா மாறப்போகுதுன்றது சாயப்பாவோட உத்தரவா இருக்குது. இன்னைக்கு மார்னிங்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த ஆடியோ கொடுக்கிற வரைக்குமே ஒரு விதமான சந்தோஷம், ஒரு விதமான நம்பிக்கை. என்ன தெரியுமா? நம்ம அன்பே சாய் குடும்பத்துல இன்னமும் பல அற்புதங்களும் பல அதிசயங்களும் யாருக்கு நடக்க போகுது தெரியுமா? அதுதான் முக்கியமான விஷயம். யாரெல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனையை அடக்க முடியாம வைத்து கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சரியான உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் சரியான உடை கூட இல்லாம கஷ்டப்படுறாங்களோ அத்தனை பேருக்கும் இந்த மாசம் ரொம்ப சிறப்பான மாசமா அமைய போகுது. அதாவது
வறுமை கோட்டுக்கு கீழே அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்றது இல்லையா? அந்த மாதிரி நம்ம அன்பே சாய் குடும்பத்திலையும் இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்காதா? இப்படிப்பட்ட உணவு நமக்கு கிடைக்காதா? இப்படிப்பட்ட உடை நமக்கு கிடைக்காதா? எல்லாத்தையும் தாண்டி இப்படிப்பட்ட உறவு தானே நான் கேட்டேன், எனக்கு மட்டும் எந்த உறவும் கிடைக்கலையே அப்படின்னு நீங்க கதறின கதறலுக்கு இந்த மாசத்தை அவர் உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் ரொம்ப சூப்பரா உங்களுக்கு இருக்க போது. புதிய உறவுகள் கூட உங்களுக்கு வருவார்கள், இல்ல பழைய உறவுகள் மனம் திறந்து உங்களுடன் வருவார்கள். ஒன்று புது உறவு வரும், இல்ல பழைய உறவை மனம் திரும்பி வரும். இதெல்லாம் கடவுளோட கணக்கு, நம்ம கணக்கு இல்லை. ஆனா நிச்சயமா இந்த மாசத்துல அது 100% நடக்கும். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான மாசமா இந்த ஆகஸ்ட் மாசம் 100க்கு 100 நடக்கதான் போகுது. நாம சிறப்பான ஒரு ஆட்டத்தை இந்த மாசத்துல நாம தொடங்கத்தான் போறோம். அப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நீங்க மிகுந்த துன்பத்துல இருக்கும்போது கடவுளுடைய கைகளை மட்டும் விடாம பார்த்துக்கணும். இதுதான். எத்தனை பேர் அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு துன்பங்கள் எவ்வளவு பெருசா வேணாலும் வரணும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கல. வந்தாலும் கடவுளை கைவிடக்கூடாது, நீங்க வந்தாலும் மனசு உடைஞ்சிடக்கூடாது நீங்க. இதுதான் என்னுடைய பிரார்த்தனை. அப்போ அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாகவும் இந்த மாசத்துல இருக்குது. இத உங்களால நிச்சயமா சரி பண்ண முடியுமா? இது வரைக்கும் என்னமோ நடந்துட்டு போதுங்க, அதை பத்தி ஃபீல் பண்ண வேண்டாம். ஆனா இனி என்ன நடக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த புது உறவுகள் வரலாம், இல்ல பழைய உறவுகளே மனம் திருந்தி வரலாம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியான வாழ்க்கை கிடைக்கலாம், நல்ல சாப்பாடு கூட கிடைக்கும். இங்க நிறைய பேருக்கு அது பிரச்சனையா இருக்குதுங்க. ஆனால் டேஸ்டான சாப்பாடு சாப்பிட்டே அந்த அளவுக்கு வருமானம் இல்லை, சம்பாதிக்கிற அத்தனையும் கடன்லே போகுது. ரொம்ப ரொம்ப மன உளைச்சல்ல நான் இருக்கேன். நான் சாப்பிடலைனாலும் பரவாயில்ல, என்னுடைய குழந்தைங்களுக்கு நல்ல துணிமணிகளை கூட போட முடியல அப்படின்னு ஒரு சாய்ராமுடைய அழுகை. அந்த அழுகை கேட்கும்போது என் மனசு உடஞ்சி போயிடுச்சுங்க. பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. ஏன்னா இங்கே நிறைய பேரோட கண்களில் கண்ணீர் இருக்குது. கொடுக்குற அளவுக்கு ப்ராமிஸாக சொல்கிறேன், வசதி இல்லை. வசதி வந்தாலும் நான் கொடுப்பேனான்றது சந்தேகம்தான். அவங்க தொழிலுக்கு நான் கொடுப்பேன், அந்த தொழிலுக்கு நான் கொடுத்தா அந்த தொழில் மேலே நான் கொஞ்சம் கண்ணு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது லாபத்தில் இல்லை, நீங்கள் என்ன செஞ்சீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. அது வேணா இன் ஃபியூச்சரில் சாயப்பாவுடைய ஆசீர்வாதத்தில் டெஃபினட்டாக நடக்கும். ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயங்களும் சாயப்பாவால் செய்யப்படும், இது 100க்கு 100 உறுதி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த அன்பே சாய் ட்ரஸ்ட்டு, அன்பே சாய் கோயில், இதில் முதல்ல இது அப்படின்ற மாதிரிலாம் சூஸ் பண்ணும்போது அது அன்பே சாய் ட்ரஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக எனக்கு தோணுது. ஏன்னா கோயில் கட்டுறதை விட ட்ரஸ்ட் மூலமாக பல பேரோட வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்ற தாட் ஆஃப் ப்ராசஸிங் இங்கே இருக்கு. அப்போ ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த சாப்பாடை அவங்களாலே வாங்கிக்கிற அளவுக்கு அவங்கள உயர்த்தணுன்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா இதுதான் கடவுளுடைய எண்ணமா இருக்கும். ஏன்னா கொடுத்து கொடுத்து அவங்கள ஏழையாக்கக்கூடாது, அவங்களும் வள்ளல் ஆகணும். அதாவது துன்பத்திலையும் துயரத்திலையும் இருக்கிறவர்களும் வள்ளல் ஆக வேண்டும். இதுதான் சாயப்பாவோட விருப்பமா இருக்குதுன்றது தான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப இந்த ட்ரஸ்ட் கண்டிப்பா நம்ம ஆரம்பிச்சிடலாம், அதுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது உங்களால எவ்வளவு முடியுதோ அதை நீங்க கொடுங்க, ஓகேவா? இப்ப நான் ஆரம்பிக்கல, இன்னும்
கூகுள் பே நம்பர் உங்களுக்கு தெரியும். இப்போ கூட சில சாய்ராம் வந்து 100 ரூபா 200 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது ஃபுட்டு டொனேட்டுக்குன்னு. அதை நம்ம செப்பரேட் பண்ணிடுறோம், அதை டொனேட் பண்ணிடுறோம், யாருக்காவது கொடுத்துட்றோம். எப்படியாவது ஒன்று. இன்றைக்கி கூட ஒரு 10-15 நாய்களுக்கு வந்து பிஸ்கட் பாக்கெட்டாக வாங்கி போட்டோம். நான் பெருமையாக சொல்லலை, இதை வந்து பெருமை சொல்லணுன்ற அவசியம் இல்லை. பட் என்னன்னா, எல்லா உயிரினத்தையும் ஒன்றாக நினை அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால அப்போ அந்த உயிரினத்துக்கு பிஸ்கட் போடுறது, இது மாதிரியான நிறைய விஷயங்கள். ஒரு சாய்ராம் வந்து காக்காவுக்கு பூந்தி வைப்பாங்க. அந்த காக்கா வந்து தினமும் 10-11 மணிக்கு அவங்க வீட்டுக்கு முன்னாடி கிச்சன் ரூமில் உட்காந்து அந்த கத்தி அது பூந்தி, அது கார பூந்தி மட்டும்தான் சாப்பிடும். அவங்க கார பூந்தியே வச்சுட்டாங்க. அப்போ எல்லா உயிரினங்களும் நம்ம மேலே ரொம்ப எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்கு. அப்போ நம்மளால என்ன முடியுதோ அத்தனை உயிரினத்துக்கும் அவங்களை ஏமாத்தாம அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்வோம். 5 ரூபா ஒரு பிஸ்கட், பூனைக்கு பால் வைக்கிறது, சம்திங் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதை தொடர்ந்து செய்யுங்க. ஒரு நாள் செஞ்சுட்டு இன்னொரு நாள் செய்யாமல் இருக்கக்கூடாது ஒன்று. ஏன்னா அந்த ஜீவன் சாப்பாட்டுக்காக உங்களை தேடி வருது. எப்படியும் இங்கே போனால் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு அதை வந்து ஏமாற்றக்கூடாது. ரைட்டா? அதை ஏமாற்றவே கூடாது. ஒருவேளை நம்ம வாங்க மறந்துருந்தாலும் அது வந்துட்டு போயிடுச்சு நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னா உடனே வாங்கி வச்சிருங்க. இது ஒன்றும் பெரிய செலவு ஒன்றும் இல்லை. 5 ரூபா நம்ம ஒதுக்குறதால நமக்கு 500 ரூபா கிடைக்க போகுது. 500 ரூபா ஒதுக்குறதால 5000 ரூபாய் கிடைக்க போகுது. எல்லாமே 10 மடங்கு பெருக தான் போகுது. 1:10 அப்படின்றது எல்லாத்துக்கும் தான். நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, எந்த ஒரு விஷயத்தை விடாப்பிடியா இப்ப வரைக்கும் செய்றீங்களோ அதனுடைய பலன்கள் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஆனா பலன்களை நினைச்சு மட்டும் செய்யாதீங்க. ஒரு உயிருக்கு சாப்பாடு கொடுக்கிறது என்னுடைய நோக்கம். என்னுடைய கடவுள் அதை விரும்புறாரு. என்னுடைய கடவுள் விரும்புறதால நான் அந்த உயிரினத்துக்கு உணவு கொடுக்குறேன். இன்னைக்கு என்ன 1ஆம் தேதி, எத்தனை பேர் சாப்பாடு கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வாட்ஸ்அப் போகல. கொடுக்கலன்னா தயவு செய்து டக்குன்னு வந்து கொடுத்துருங்க. ஸோ நம்ம இன்னைக்கும் சென்னையில் இருக்கிற உங்களுக்கு நம்ம சாப்பாடு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது சம்திங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கஷ்டங்களை தயவு செய்து ஓரம் கட்டிடுங்க. இந்த கஷ்டங்களை வந்து பார்க்கவே வேண்டாம். நீங்க என்னைக்கும் மனசுல தெளிவா இருக்கணும். அதாவது இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கும் போது கூட என்னுடைய குழந்தைங்க எவ்வளவு அன்பா மற்ற உயிரினத்துக்கு உணவளிக்கிறார்கள், மற்ற உயிரினத்துக்கு எந்த அளவுக்கு அவங்க பார்த்துக்கிறாங்க, எவ்வளோ கேர் எடுக்கிறாங்க, இதெல்லாம் கடவுள் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஸோ பலன் வேண்டாம், பலனே வேண்டாங்க. என்ன பெரிய பலன்? பலனை எதிர்பார்த்து செஞ்சோம், எத்தனையோ செஞ்சோம், ஏதாவது நமக்கு காட்டுச்சா என்ன? கோயிலுக்கு முன்னாடி 100 பேருக்கு அன்னதானம் போட்டோம், பிரச்சனை தீர்ந்துடுச்சா? இல்லை. ஏன் தெரியுமா? 100 பேருக்கு அன்னதானம் போட்டா உனக்கு நல்லதுன்னு சொன்னதால நீ 100 பேருக்கு அன்னதானம் போட்ட. உன்கிட்ட சாப்பிட்டவங்க எல்லாம் ஒரு போன ஜென்மத்தில் அவங்க உனக்கு சாப்பாடு போட்டாங்க. அந்த நன்றி கடனை நீ தீர்க்கிற, அவ்வளோதான். நாம எப்படி மற்றவங்களுக்கு சாப்பாடு உணவு அளிச்சோமோ அதே போல போன ஜென்மத்தில் நாம உணவுக்காக ஏங்கணும், உடைக்காக ஏங்கணும். ஏன்? அன்புக்காக கூட நாம ஏங்கணும், அன்புக்காகவும் ஏங்கணும். இன்னைக்கும் அன்புக்காக ஏங்குறவங்க பலர். யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அன்பை காட்டுனா ஏதாவது ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கிற மாதிரி தோணுது. எப்போ தோணுது? நான் லைஃப்ல லாஸ்ட்லே தோணுது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன். நாம ஒரு அன்பை எதிர்பார்க்கிறோம், அந்த அன்போட பலனை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆப்போசிட்டும் அதே போலதான் எதிர்பார்ப்பாங்க. இதை நம்ம என்னைக்குமே மனசுல ஆழமா வச்சுக்கணும். நாம எப்படியோ பிறரும் அப்படிதான். இதான் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நாம எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுதான் மற்றவங்க நமக்கு செய்வாங்க.
நமக்கு எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நாம் நினைக்கிறோமோ மற்றவங்களும் நமக்கு செய்யாமல் இருப்பாங்க. அப்போ என்ன நமக்கு வேணும் அப்படின்னா, நாம் மற்றவங்களுக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிற அப்படின்னு நினைக்க வேண்டாம். 1:10 அப்படின்றதே இந்த லாஜிக்கில் வருது தான். 1:10 அப்படின்றது இந்த லாஜிக்கில் தான் வருது. இந்த லாஜிக்கின் படி தான் நம்ம வாழணும், வாழ்ந்து தீரணும். அப்படி வாழும்போது மிகப்பெரிய ஒரு மனசுல சந்தோஷம் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஏழை, அவருடைய மனைவி இறந்துட்டாங்க, 2 பசங்க, அவங்களும் இவரை கைவிட்டுட்டாங்க. வாட்ச்மேன் வேலை பார்க்குறாங்க, கிடைக்கிற சம்பளம் ஒரு 8,000 ரூபாய். ஒரு ஓலை குடிசை யாரோ ஒருத்தங்க இடத்த பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க, வாடகை வாங்கலை. இவர் என்ன பண்ணார், காலையில் மட்டும் சாப்பாடு வைப்பார், அவ்வளோதான், அதோட வேறு எதுவுமே இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஓரளவுக்கு படித்தவர் இருக்கிறதால அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கொடுக்குறாரு. சாரி, டியூஷன் எடுக்கிறாரு. வாட்ச்மேன் வேலை காலையில் நைட் அப்படி மாறும்போது ஏதாவது ஒரு டைம், கம்ஃபர்டபுள் டைம், ஃபீஸ் யார்கிட்டையும் வாங்கலை. ஆனால் அவருக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சமைக்காதீங்க, நாங்கள் இன்னைக்கு இட்லி தரோம், தோசை தரோம் அப்படின்னு. இவருக்கு ஒரே நேரத்தில் 2-3 சாப்பாடு, 2-3 வெரைட்டி. அதாவது எதுவுமே இல்லாமல் உட்காந்துருக்கோமே அப்படின்னு நினைக்கும் போது நம்மளால ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு அந்த மனசு வந்த உடனே அவர் செயல்படக்கூடிய வேகம் வேற லெவலில் இருக்கு. அப்போ என்னோட வாழ்க்கையில் என்னோட பசங்க, என்னோட குழந்தைங்க என்னை கை விட்டுட்டாங்க, என்னோட மனைவி இறந்து போயிட்டாங்க, இனி என் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு சொல்லி அவர் உட்காரல, யாரையும் வெறுக்கலை, யாருக்கிட்டையும் எந்த விதமான சங்கடத்தையும் கொடுக்கல. தனக்கு இனி என்ன மாதிரி வாழ்க்கை வேணும் அப்படின்றத அவர் டிசைட் பண்ணார். சொன்ன நம்புவீங்களா என்னன்னு தெரியாது. அன்பே சாயில சில பதிவுகளை கேட்கும்போது, நான் ஏன் வாழக்கூடாது, என் மனைவிக்கு நான் எந்த துரோகமும் பண்ணலை, என்னோட குழந்தைங்களுக்கு என்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி படிக்க வச்சேன், அவங்க நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, அப்போ நான் ஏன் வாழக்கூடாது, நான் என்ன அப்படின்னா பாவப்பட்ட ஜென்மம் ஆயிட்டேன், அதனால நான் வாழ ஆரம்பித்தேன் தம்பி. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 8-9 குழந்தைங்களுக்கு நான் டியூஷன் எடுக்கிறேன். ஃபீஸ் நான் வாங்குறது கிடையாது. எனக்கு 8,000 ரூபாய் செக்யூரிட்டி வேலைக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. நான் எனக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மீதி யாராவது ஏழைங்களுக்கு, ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு பொட்டலை வாங்கி தருவேன். நான் ஒர்க் பண்ணுற இடத்துல பக்கத்துலேயே ஒரு மெஸ் இருக்குது, அங்கே யாராவது காசு கேட்டாங்கன்னா சாப்பிட்றியான்னு கேட்பேன். நான் சாப்பிட்றேன்னு சொன்னால் ஏதாவது சாப்பாடு, ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுப்பேன். நான் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். என் மனைவி இறந்து போனாலும் என் மனைவி என் கூடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பசங்க கால் பண்ணாங்கன்னா அன்பா பண்பா பாசமாக பேசுவேன். பட் எனக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு அன்பு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால கடவுள் யாரையுமே கைவிடலை, யாரையுமே கைவிடலை. கைவிட்டதான் நாம நினைச்சு நம்ம ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தணும் பாருங்க, அங்கதான் நம்ம செஞ்ச மிகப்பெரிய தவறு. நாமளா ஒரு சித்தாந்தத்தை, நாமளா ஒரு வட்டத்தை, நாமளா ஒரு நினைப்ப, ஏன் நாமளா ஒரு செயலை செஞ்சோம், வாழ்ந்தோம். ஆனா அந்த வாழ்ற வாழ்க்கையில ஹாப்பி இல்லை. ஹாப்பி இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு பிடிக்கல. அப்போ சந்தோஷம் உங்க வாழ்க்கையில இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா துக்கம் உங்க வாழ்க்கையில இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப துக்கத்தை தூக்கி எறியணும்னா சந்தோஷத்தை கொண்டு வரணும். ஒரு கெட்டவன் உங்க வீட்டுல இருக்கிறான், அவனை தள்ள முடியலன்னா ஒரு நல்லவன், ஒரு பலசாலியை கொண்டு வந்துட்டா போதும், தூக்கி எறிஞ்சிடலாம். ஆனா நல்லவன் பலசாலியா இருக்கணும். இங்க நான் நல்லவன், நான் தண்ணி அடிக்கல, நான் சிகரெட் குடிக்கல, நான் அது பண்ணல, இது பண்ணல, ஸோ ஐ எம் அ குட் பர்சன் அப்படின்னு சொல்றவங்களை கூட நான் மன்னிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நீ நல்லவனா இருக்கிறது பேசிக்,
அதை தாண்டி நீ என்ன பண்ண, உன் வாழ்க்கைய எப்படி பார்த்த, எந்த வட்டத்துக்குள்ள உன்னை வச்சதால மற்றவங்களையும் அந்த வட்டத்துக்குள்ளதான் இழுத்துட்டு வந்திருப்ப. இப்ப நீ மட்டும் வாழ்க்கைய கெடுத்துக்கல, மற்றவங்களையும் உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் வாழ்க்கையை கெடுத்துக்கிற. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நல்லவன் அப்படின்ற அந்த ஒரு மனுஷன் அவன் போடக்கூடிய ஆட்டம் ஆணவத்தோட ஜாஸ்தியா இருக்கும். இதையா இங்க எடுத்துக்கிற, அதையா அங்க வைக்கிற. வீட்டுல கூட பாருங்களேன், நம்ம அப்பாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுற. ஏன் இந்த சீப்பு இங்க இருக்குது, ஏன் இங்க பேனா இங்க இருக்குது, ஏன் மொபைல்ல வந்து சார்ஜ் போட்டு ஆஃப் பண்ண மாட்டியா, அப்படி இப்படின்னு சொல்லி அவர் ஏதோ ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரியும். அதெல்லாம் வேண்டாம். நீங்க எதுவுமே தயவுசெய்து ஒன்று சொல்றேன், எல்லாமே அன்பால திருத்த முயற்சி பண்ணுங்க. அன்பு அப்படின்றது ஒண்ணுதான் உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவே மாறும். வேற ஒண்ணுமே இல்லை. வெறுக்கவே வேண்டாம், எந்த மனுஷனையும் வெறுக்க வேண்டாம். நான்லாம் வெறுத்து இருந்தா எத்தனையோ மனுஷங்களே வெறுத்து இருக்கணும், எத்தனையோ பேரை வெறுத்து இருக்கணும். பலர் பல விதமா நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. சில பேர் அன்பா அப்ரோச் பண்ணுவாங்க, சில பேர் அதிகாரத்தோட அப்ரோச் பண்ணுவாங்க, சில பேர் வேற மாதிரி, அது நான் சொல்ல வரல, வேற மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. பட் எல்லா இடத்துலையும் நீயாக இருந்துட்டு, இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணியிருந்தா கூட திருத்திக்கிட்டல, எஸ் திருந்திட்டா போதும். அப்ப தப்பு பண்ணதுக்கு தண்டனை இருக்கா? எஸ் இருக்கு. ஆனா நீ திருந்தாமலே தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தனா தண்டனை ஹெவி. அப்போ தப்பு பண்ண, ஆனா திருந்திட்ட, இப்ப அந்த தப்பை நீ பண்ணல, அப்போ உனக்கு தண்டனை குறைவு. 100 அடி தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா, ஆனா தப்பு பண்ண இப்ப திருந்திட்டனா 50 அடி. ஆக மொத்தம் புரிஞ்சுக்கணும், தண்டனை இருக்குது, இல்லாம இல்லை. காசியில போனா பாவத்தை கழிவிட முடியுமா? அப்ப காசியில இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அடுத்த ஜென்மம் இல்லையா? இதுக்கு பதில் யாரோ தெளிவா சொல்ல முடியுமா? பாவங்கள் செய்யும் போது ஒரு அநியாயம் நடக்குது, நீங்க பாவம் செய்யறீங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு கண்டிப்பா அநியாயம் நடக்குது. அது உங்களுக்கே கூட நடக்கலாம். ஸோ எனக்கு தானே நடக்குது, நான் மற்றவங்க வாழ்க்கை கெடுக்கலன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர். உங்களையே உங்களுக்கு சொந்தம் கிடையாது. நீங்க உங்க கண்ணை படிச்சீங்களா, உங்க காலை படிச்சீங்களா, உங்க தலையில இருக்கக்கூடிய ஹேரை படிச்சீங்களா, உங்க எண்ணங்களை படிச்சீங்களா, இல்ல இவங்களுக்கு தான் நான் பிறக்கணும்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணீங்களா? உங்களுக்கு இவங்க தான் அண்ணனா இருக்கணும், இவங்க தான் தம்பியா இருக்கணும், இவங்க தான் மற்ற உறவுகளா இருக்கணும், இவங்க தான் எதிரியா இருக்கணும் அப்படின்னு நீங்க படிச்சீங்களா? நம்ம படிச்சது என்ன? எதுவுமே இல்லை. இப்ப எங்கேயோ ஒரு படைப்பு இருக்குது. அப்போ நான் என் உடம்பை கெடுத்துக்கிட்டு நான் மற்றவங்களுக்கு எந்த இதுவும் பண்ணலையே, அப்ப கடவுள் என்னை வந்து தண்டிக்க மாட்டாருன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரே விஷயம், நீயே உனக்கு சொந்தம் இல்லை, நீயே உனக்கு சொந்தம் இல்லை. உன்னோட மரணம் எப்போ வருதுன்னு தெரியாது, அடுத்த ஜென்மம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அடுத்த ஜென்மத்தில் எந்த நாளில், எந்த வருஷத்துல, எந்த மாசத்துல, எந்த கிழமையில, எந்த நிமிடத்துல, எந்த நொடியில பிறக்க போற ஒரு விஷயமும் உனக்கு தெரியாது. அப்ப எப்படி நீ உன்னை சொந்தம் கொண்டாடிப்ப? யோசிச்சு பார்க்கணும்ல. யோசிச்சாதாங்க தெரியும் நம்ம உண்மையிலேயே அறிவாளியா இருக்கோமா இல்ல பெயருக்கு அறிவாளியா இருக்கோமா அப்படின்னு. இங்க சில பேர் வாதம் செய்வாங்க. வாதம் செஞ்ச பத்தியா என்கிட்ட எல்லாம் வச்சுக்க முடியாது பாத்தியான்னு சொல்லி கெத்தை காட்டுவாங்க. ஆனா அவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா அவங்க மேலும் மேலும் முட்டாளாகவே இருப்பார்கள், முட்டாளாவே இருப்பாங்க. நீங்க நல்லா பாருங்க, உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. உங்க முன்னாடி கெத்தா திமிரா அவர் சொல்றதுதான் கரெக்டு, வேற எல்லாமே தப்பு அப்படின்ற ஒரு மனநிலையில அவங்கள வச்சுப்பாங்க. ஆனா அவங்களுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுல அவ்வளவு மோசமா இருக்கும்.
அப்போ ஏன் உன் வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னா அதுக்கு ஒரு பதில். அதான் விதின்னு ஒரு இளிச்சவாயன் இருக்கானே, அவனை தூக்கி போட்டா நாம தப்பிச்சுக்கலாமே. ஸோ விதின்னு ஒரு இளிச்சவாயன் இருக்கான், அவன் பார்த்துப்பான், அவன் மேலே எஸ்கேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? இந்த மாதிரி மனநிலையில இருக்கிறவங்க ஜாஸ்தி. அப்படி ஆர்கியூ பண்ணும்போது என்னென்னமோ பேசுனீங்கன்னா, இல்லைப்பா உன்னால முடியும், உனக்கு ஷோர்ஸ் இருக்குது, உன் விதி அப்படி இல்லை, ஆனால் ஏன் விதி இப்படி இருக்கே, நானும் உன் இடத்துல இருந்தால் இந்நேரம் நாட்டுக்கே ராஜாவாக இருப்பேன், நீ என்னப்பா இப்படி இருக்க, மறுபடியும் பேசுவாங்க. ஸோ ஆர்கியூ பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் அதான் கடவுள் அன்றைக்கே சொல்லிட்டார். டைரெக்டாக நீ ஆர்கியூ பண்ணால் முட்டாளுன்னு சொல்லிட்டா நம்ம ஃபீல் பண்ணுவோன்றதுக்காக அவர் இலைமறைவாக காய்மறைவாக சொல்லிட்டு போயிட்டார், இன்டைரக்டாக சொல்லிட்டு போயிட்டார். எஸ், ஆர்கியூ பண்ணாத, ஆர்கியூ பண்ண அவனை முட்டாள்னு சொல்லிடுவாங்கன்னா அவர் அந்த வார்த்தை கூட சொல்ல வரல அவருக்கு. அதனால தான் ஆர்கியூ பண்ணாதன்னு சொல்ல. கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய அர்த்தம் லட்சம் இல்லை, கோடி இல்லை, மில்லியன் இருக்கு, மில்லியன் இருக்கு. ஒரு வார்த்தைக்கும் அத்தனை விஷயங்கள். பகவத்கீதையில ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா அது ஒரே ஒரு வார்த்தையில மட்டும் அந்த அர்த்தம் இல்லை, எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய பிரிவு நடந்திருக்குது. அந்த இடத்துல அந்த வார்த்தை பேசும். என்ன, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. அந்த பிரிவில் இந்த வார்த்தை சொல்லும்போது பயங்கர உச்சக்கட்ட கோபம் வரும். கொஞ்ச நாள் நடந்ததுக்கு அப்புறம் எல்லா பிரிவுகளும் மேக்சிமம் ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் தான் எல்லா பிரிவுகளும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். அதே போல் பழசை சுத்தமாக மறக்கவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பழைய விஷயங்களை மறக்கிறதுக்கு 2 வருஷம். உடம்புல எல்லாமே அணுக்கள், செல்ஸ். என்றைக்குமே சயின்ஸாக பார்க்கணும், சயின்ஸாகவும் ப்ளஸ் ஸ்பிரிச்சுவலாகவும் பார்க்கணும். மகாபாரதத்தில் அந்த கேரக்டர் பேர் சரியா தெரியல, மன்னிச்சிடுங்க. கணவருக்கு கண்ணு தெரியல அப்படின்னா உடனே, இந்த கேரக்டர் பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. கணவருக்கு கண்ணு தெரியல அப்படின்னா உடனே மனைவி கண்ணு கட்டிப்பாங்க. அப்போ யுத்தம் எங்கேயோ நடக்குது. அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ஒருத்தர் சொல்லுவார், இப்போ அர்ஜுனர் இங்க நிற்கிறாரு, ஆப்போசிட்டில் துரியோதன படை நிற்குது, பீஷ்மர் இதை பண்றாரு, பீமன் இதை செய்கிறாரு, கிருஷ்ணர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் தோணுச்சுன்னா பயங்கரமா இந்த அம்புலி மாமா கதை விடுறாங்க அப்படின்னு. இது எத்தனை பேர் நம்புறீங்க நடந்திருக்கும் அப்படின்னு? ஆனா எங்கேயோ நடக்கக்கூடிய வேர்ல்டு கப் மேட்ச் நாம் இங்க பார்க்கிறோம். லண்டன்ல ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் ரிலே பண்றாங்க லைவ்னா, நான் இங்க பார்த்துட்டு இருக்கேன். எப்படி அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ சயின்ஸ். பறவைகளை கண்டு விமானம் படைச்சான். என்ன அழகான அற்புதமான வேர்ட்ஸ். அதான் சொல்றேனே, சில வரிகள் ஒத்த வார்த்தை கிடையாது, பல வார்த்தைகள் இருக்கு அதுக்கு பின்னாடி. அதை புரிஞ்சுக்கிறவங்க கெத்து, புரிஞ்சுக்காம இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கை போயிடுச்சேன்னு சொல்லி சோக கீதத்தை யோசிச்சுக்கிட்டு ஒரு 10-15 சீரியலை பார்த்துக்கிட்டு கண்ணா பின்னான்னு சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையை போயிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழக்கூடிய பெண்கள் அதிகம். பெண்கள் ஒரு சக்தி. சத்தியமா சொல்றேன், உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா நான் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சர் கிடையாது, உண்மையா சொல்லக்கூடிய வார்த்தை தான். பெண்கள் இஸ் மகாசக்தி. ஒரு கணவன் தன் மனைவி கிட்ட அன்பையும் கொடுக்கணும், சம்பாதிச்ச காசையும் கொடுக்கணும். பெண்ணை அவன் தெய்வமா பார்க்கணும். அப்படி பார்த்தா அந்த கணவன் வாழ்க்கையில உயர்வான இடத்துக்கு போவான். மனைவிய ஒரு சதையா பார்க்கறது, மனைவிய ஒரு அடிமையா பார்க்கறது, மனைவிய கேவலமா பார்க்கறது, இவங்க வாழ்க்கை இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குதோ
இது வந்து லைஃப் ஃபுல்லாக கண்டினியூ ஆகும். அதனால தான் சில ஆண்கள் மட்டும் ஜெயிக்கிறாங்க, பல ஆண்கள் தோற்று போகிறாங்க. பல ஆண்கள், 1 இல்லை 2 இல்லை, எக்கச்சக்கமான ஆண்கள் தோற்று போகிறாங்க. தோற்றவங்க தான் மேக்சிமம் சரக்கு அடிக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? குஷியாக இருக்கிறவன் அது பக்கம் போகிறதில்லை, வெற்றி மேலே வெற்றி வைக்கிறவன் அது பக்கம் போகிறதில்லை. தோல்விகளை தாங்கிக்க முடியாதவர்கள் தான் சரக்கு கடையில் போய் உட்காந்துக்கிட்டு அதம் பண்ணுறது, ஆட்டம் போட வேண்டியது. நான்லாம் யார் தெரியுமா, என்ன தெரியுமா, நான் அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா. போதை இருக்கிற வரைக்கும் போலீஸ்கார் கை வைக்க மாட்டார். போதை தெரிஞ்சிச்சுன்னா தான் கை வைப்பார். ஏன்னா போதையில் என்னதான் அடித்தாலும் அவர் அப்படி தான் பேசுவார். போதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடி பலமாக விடும். பேசுனதுக்கும் அடி விடும், பேசாததுக்கும் அடி விடும். ஆக மொத்தம் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. நான் கூட நினச்சேன் அன்பேசாய் வந்து 2 வருஷத்தை முடிச்சுடுவோம், அதுக்கப்புறம் அடுத்தது போகலாம். இது என்னன்னா ஒரு பெரிய கடல் மாதிரி போயிட்டே இருக்கு. நான் சம்டைம்ஸ் நினைப்பேன், 1 மாதம் அன்பேசாயை நிறுத்தி வைப்போம், எப்படி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு. இதெல்லாம் எனக்குள்ளே தோணுது. அவர் சொல்லியிருந்தாருன்னா எனக்கும் நிறுத்த போகிறோம், இல்லை நிறுத்துவதற்கு உண்டான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் நடக்கலை. பட் எனக்கு ஒரு இது ஓகே, இது வரைக்கும் கற்றுக்கிட்டது நாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி. அதனால் நல்ல அன்பேசாய் இருக்கக்கூடிய பாடத்தை சிறப்பாக படிங்க. வாழ்க்கைன்றது செம்ம சூப்பர் எக்ஸலண்ட். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அன்பேசாயில் சொல்லக்கூடிய அத்தனை பாடத்தையும் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒருவனாலையும் உங்களை அசைக்க முடியாதுன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற. ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.